இதனாலும் தகப்பன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இணைந்திருக்கிற ஊழியர்களையும் கேட்டுக்கொண்ட அன்பு நேயர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் ஒளிபரப்பானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும். அப்படியாக தகப்பன் இந்த நாளும் அவர்களை முன்குறித்தார், அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காய் சோஸ்ரம் கத்தாவே, இமைப்பொழுதும் எங்களை கைவிடாதே வினேசரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இதுவரை உதவி செய்தவரே உமக்கு நன்றி. இம்மானுவேலாய் நம் கூடவே இருக்கிறீரே, உமக்கு நன்றி கத்தாவே. அப்பா, எங்களை விசாரித்து நடத்துற நல்ல தகப்பன் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் காலையில இருந்து கத்தா இந்த மாலை முழுக்க விடுதலை வெளிச்சத்தின் நேரத்திலோட இந்த சங்கவானில் ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பே. கோடி கோடி சோஸ்ரம் கத்தாவே. இதனாலும் இந்த ஊழியத்தை செய்யறது ஊழியத்தை ஸ்தாபகமான கத்தாவே லெஸ்லி பிரதருக்காய் செபிக்கிறோம். மனை பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். பேர பிள்ளைகளை தருகிறோம், உறவுகளை தருகிறோம். அவர்களை ஊழியங்கள் எல்லைகளை விசாலப்படுத்துங்க. அவர்களை இன்னும் பாதுகாத்தலுங்க கத்தாவே. இந்த விடுமுறை நாட்கள் ஆண்டவரை உங்களுடைய கரந்தானே கூட இருப்பதாக எல்லா நாச மோச பட்டயங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. அப்பா, அவருடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தெய்வீக பாதுகாப்புகளை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். இந்த ஊழியத்தை செய்யத்தக்க பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக செபிக்கிறோம். பல தேசங்கள்ல இருந்து பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள்ல இருந்து இணைந்து அப்பா ஒருமுகப்பட்டு ஒருமனப்பட்டவர்களாய் வாஞ்சியோடு செய்கிறார்கள் கத்தாவே. அந்த ஊழியத்தை நீ கனப்படுத்துவீராக. ஒரு குடும்பங்களை ஆசீர்வதி, சபை ஊழியங்களை ஆசீர்வதி, எல்லைகளை விசாலப்படுத்தி கொடுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் புகழ்ச்சி ஜெபிக்கிறேன். அதே போல இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதி உடைய கரத்துல தருகிறேன். வெளிச்சத்துல வெளிச்சமாய் எழுந்து கத்தாவே இந்த 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் அப்பா நீங்க ஆண்டவரை வழிபட வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையை வாஞ்சிக்கிறோம். அப்பா நீங்க பலனையும் சத்துவத்தை தந்து உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் கத்தாவே. அப்பா இந்த காலைகளை இந்த சூழ்நிலைகளை எதுவும் எங்களை மேற்கொள்வதில்லை கத்தாவே. நீரே எங்களை ஆளுக செய்யறது, எங்களை ஆசீர்வதிக்கிறது, எங்கள் தலைகளை நிமிர பண்ணது. இந்த நாளும் இந்த நிகழ்ச்சியில் யாவற்றையும் அப்பா தொடக்க முடிவு வரைக்கும் ஆளுக செய்யுங்க. புதிய பாடல் ஜெபங்களுக்கு கூட ஆளுக செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தொகுத்து வழங்குற அப்பா ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளும் ஐந்தனையாக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியத்தை கனப்படுத்தும், நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடு தகப்பனே. ஒரு கடத்த வேலி எடுத்து பாதுகாத்தலும் கத்தாவே. உச்சாம இழந்து ஊழியங்களை செய்கிற அந்த மூத்த ஊழியரை நீர் கனப்படுத்துவீரா, வழி நடத்துவீரா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். அவரோட இணைந்து ஊழியங்களை செய்கிற டோலி சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அஞ்சலி சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கருணா சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த நாளிலும் உடைய பிள்ளை அழைத்து வந்த கிருபைகளுக்காய் சோஸ்ரம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க. புதிய பாடல்களை இன்னும் கொடுத்து எல்லா தேசங்களிலும் அதை பரவி பாயிர ஆறாக செல்லட்டும் ஆண்டவர். நேகர் பாடலை கேட்டு ரட்சிப்பு அடைய கிருபை செய்வீராக. அப்பா உடைய புதிய பாடலை நாவில கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. நீ ஆளுக செய்யும் ஆசீர்வதியும் அடிமையும் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தா. தவுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்து தாங்க ஆண்டவர். அப்பனே குடும்பத்தின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அப்பா உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. உடைய வல்ல கரத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மாறாத நாமத்தை செபம் கேட்டு நிற்கிறேன். செபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் எனக்கு தகப்பன் கொடுத்த வார்த்தை சங்கீத 147 சங்கீதம் 14 அவரும் எல்லைகளை சமாதான உள்ளைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமென். அவரும் எல்லைகளை சமாதான உள்ளுகளாக்கி உச்சிதமான கோதுமையினால், உச்சிதமான கோதுமை என்பது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் வல்லமையினால எங்களை திருப்தியாக்குகிறார். இந்த நாள் இந்த வார்த்தைக்கு இணங்க கர்த்தர் அவர்களை திருப்தியாக்கி நடத்த போறார். அப்படியாக நாங்கள் நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளும் தகப்பன் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி தருவார். நேரடி ஒளிபரப்பின் மாலை ஒளிபரப்பின் நிகழ்ச்சிகளாவன
7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூடாய் கடந்து செல்வோம். 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பொதுக்கூடாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்தை செய்தியாக எடுத்து வருகிறார்கள். முதலாவதாக ஞானப்பிரகாசம் ஐயா இலங்கை தேசத்திலே இருந்து பாஸ்டர் எடுத்து வந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலே செய்தி எடுத்து வருவார்கள். 8 மணிக்கு எங்களோட சகோதரி பிருந்தா அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 8:30க்கு எங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்தில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30க்கு நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசை வெறும் பர்வதத்துக்கு நீரா என்ற பகுதியில நாங்கள் இணைந்து ஜெபிப்போம். அழையுங்கள், இணையுங்கள், தேசத்துக்காக நாங்கள் திறப்பின் வாசல் நிற்போம். 10 மணிக்கு முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் மாலை ஒளிபரப்பு நேரடி ஒளிபரப்பு யாவும் நிறைவுக்கு கொண்டு வந்து மாலை மறு ஒளிபரப்பை கேட்டு நாங்கள் திறந்தும் சங்க வானொலியோடு இணைவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இணையுங்கள், அழையுங்கள், சங்க வானொலிக்குள் சங்கமிக்க ஓடி வாருங்கள். உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளின் தகப்பன் நமக்கு பாராட்டினது கிருபைக்காக நன்றி செலுத்தி ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூட எங்களை வழிநடத்த எங்களோட சகோதரி இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூட கடந்து செல்வோம். Praise the Lord, sister. Praise the Lord, sister Subha. Praise the Lord. எடுத்து வாருங்கள், ஆரம்ப ஜெபம் பாடல் எங்களோடு இணைகின்றேன். Amen, amen. Thank you, sister. God bless you. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, தூயவரே, துணையாளரே, எஜமானனே, எங்களுடைய வாழ்க்கைக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் வெளிச்சவுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய வசனம் எங்களோட போதும் பேசி உம்முடைய கிருபை காலை தோறும் புதிதாயிருக்கிறது. உம்முடைய மகிமை ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆராய்ந்து அறிந்து பார்க்கும்படி உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டியமாயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உமக்கு பயந்தவர்களாய் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எப்போதும் இந்த இறுதி காலத்திலும் கர்த்தாவே நாங்கள் கைவிடப்படாதபடி உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வந்து சேரும்படியாய், அந்த நித்தியமான ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் எங்களை தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பிக்கிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, எங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீர் சோதி தருகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி விழாவுகிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த கண்கள் எப்போதும் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நோக்கம் கர்த்தாவே தகப்பனே, இந்த ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்கள் மேலும் அவரட்டும் ஆண்டவரே. அவர்களை இரக்கத்தோடு நீர் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வானிலையில தாளந்தை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்தண்ணி வருகிறோம் ஆண்டவரே. பாதகப்பணியே சௌரண்ட ஸ்ரீ பிரதற்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய தேவைகளையும் குடும்ப காரியங்களையும் நீங்க அறிவீங்க. எல்லாவற்றிலும் ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து இதுவரை வழிநடத்தின தகப்பன் இனி வரும் காலங்களில் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அது போல மகேந்திர நாங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சுத்த கிருபையால மூடுங்க. தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு ஜெபிக்கிறோம். அது போல சோதரி சுபாலங்கோக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக அவங்களுடைய பாதத்தண்ணி வருகிறார் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. சௌரி போகிற இடமெல்லாம் உம்முடைய கிருபை அவரை சூழ்ந்து பாதுகாக்கட்டும். சொல்லுகிற சத்தியத்திலே அநேக உறவுகள் விடுதலையாகட்டும், காண்கிறவர்கள் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சோதரி டோலிக்காவும் ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களை முடிய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்ப காரியங்களில் என்னென்ன காரியங்களை வாஞ்சிக்கிறார்கள் அதெல்லாம் எல்லாம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்காக உறுதியாய் நின்று ஒவ்வொரு நாளும் வந்து உமக்காக அவர்கள் செய்கிற ஊழியத்திலே அவர்களை நீர் காண்கிற தகப்பன் தொடர்ந்து நடத்துங்க. சுகபலம் ஆரோக்கியம் கொடுங்க. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே,
வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஞானப்பிரகாசம் அவங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த முதிர் வயதிலும் சுகவீனமாயிருக்கிறவருக்கு நீர் பலனை கொடுக்கிறவர் ஆண்டவரே. உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற நம்முடைய வார்த்தைப்படி அந்த தகப்பனார் உமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. ஆசிர்வதிங்க, பூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க. உடைய ஆணி பாய்ந்த கரங்களினால் தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. தொடர்ந்து அவரை ஆசிர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் பலமாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்களை நம்மளுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இறுதி காலத்தில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கமாயிருக்கிறபடியால் அவனுடைய கரங்களுக்கு அவர்கள் எல்லாரையும் தப்புவித்து தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாய், உற்சாகப்படுத்தும்படியாய், தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எதிர்த்து நிற்கிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதை போகும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. உண்மை உள்ளவர்களாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீர் கிருபையாய் அவர்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் உள்ளவர்களை கொண்டு வாங்க, வைத்தியசாலை உள்ளவர்களை விடுதலையாக்குங்க, சுகப்படுத்துங்க. அதே போல சிறைகளில் இருக்கிறவர்கள் உண்மை அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் உண்மை தேடியாகலும் கண்டுபிடிக்கும்படியாய் உம்முடைய கிருபை அந்த ஜனங்களை இழுத்து கொள்ளட்டும். அன்பின் கரங்கள் அணைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் அன்புள்ளவர் சுவாமி. நண்பர்கள், உறவுகள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நகரத்திலே கர்த்தர் உம்முடைய பிரியத்தை நீர் வைத்திருக்கிறீர். அந்த ஜனங்கள் மேல் ஒரு கண்ணோக்கமாயிருக்கிறவர் நீர் ஆண்டவரே. அவர்களை கைவிடாத தேவன் கர்த்தாவே. நீர் செங்கடலை பிளந்து யோர்தானை குவியலாக்கி அவர்களை நடக்க செய்தவர் நீர் கர்த்தாவே. அப்பா, கண்ணார கண்டார்கள் உம்முடைய சரீரத்தை கண்ணார கண்டு அறிய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற அந்த கண்களை அப்பா, பரம்பரையாக தகப்பனே அவர்கள் உம்மை மறுதளித்துக் கொண்டிருந்தால் நீர் இன்னும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை. நீர் தாமதம் செய்கிறது கூட எல்லாருடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரே. புதிய இஸ்ரவேலர்கள், பழைய இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் நீர் இழுத்துக் கொள்ளும்படியாய் தாமதிக்கிறீர் என்பதை அவர்கள் உணரட்டும். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் கர்த்தாவே, அயலில் உள்ள ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசங்கள் ரட்சிப்பு உண்டாகட்டும், ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரை. எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு உம்மை காணும்படி அந்த கண்களிலே ஒளியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தீர் கர்த்தாவே. அப்பா, இருளில் உள்ள ஜனங்களுக்கு நீர் வெளிச்சமாக வந்தீர் என்று வேதம் சொல்கிறது. அந்த வெளிச்சத்தை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே யூத ஜனங்கள் வந்து விட்டார்கள் என்று அவர்கள் பயந்து கர்த்தாவே அவர்கள் புலம்புகிறதை நாங்கள் காண்கிறோம். அந்த வேதத்திலே சொல்லப்பட்டபடி ஆண்டவரை, உனக்கு இந்த ஜாதிகள் எல்லாம் பயப்படும் என்று சொன்னது போல கர்த்தாவே, அந்த யூத ஜனங்களுக்காக அந்த இலங்கை தேசம் பயப்படுகிறது ஆண்டவர். இந்த தேசத்தை நீங்க ரட்சித்தருளுங்க. அந்த பயம் கர்த்தாவே ஏன் என்பதை அவர்கள் அறியட்டும். தொடர்ந்து கர்த்தாவே அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும், எங்களுடைய மக்கள் ரட்சிப்பை காணட்டும். இன்னும் தொடர்ந்து கனடா தேசத்துல இருக்கிற தமிழ் மக்களின் ரட்சிப்புக்காக இன்னும் அநேக நாடுகளில் அநேக பாஷைகள் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியா உம்முடைய திருப்பாதல் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே ஏலெலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே ஏலெலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி காண்பவரே, எல் ரோயி காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, உம் அன்பையும் இரக்கத்தையும், உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகின்றீர், மணிமுடியாய் சூட்டுகின்றீர். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை
சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. Praise the Lord, sister. சிஸ்டர் ஆமேன். அருமையான பாடல், கருத்தான ஜெபம், எல்லாருக்காகவும் ஜெபித்தீர்கள், எங்களுக்காக விசேஷமாய் ஜெபித்தீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் மகிழ்ந்திருக்கின்றார். இந்த பாடல் அருமையான ஆழமான சத்தியம் அடங்கி அழகாக பாடினீர்கள். அப்படியாக பாடி ஜெபித்த உங்களை, எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். ஒரு ஜெப விண்ணப்பம் சிஸ்டர். தேங்க்யூ. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேன்சர் 3rd ஸ்டேஜில் இருக்கிறார். ரமணி ராமசாமி அவட பேர். அவ இலங்கையில ஒரு டாக்டர். ஆனா இங்க வந்து அவ வேற வேலை தான் செய்யறா. படிக்கல, பேரண்ட்ஸை பாதுகாத்து அப்படி கொஞ்சம் பிரச்சனையில இருந்தவா. மேரி பண்ணவும் இல்லை. ஆனா இப்ப அவாக்கே 3rd ஸ்டேஜ் வரையும் தெரியாம இருந்திருக்கிறா. இப்ப 4 months கொஞ்சம் வீக்கா இருக்கிறா. சரியான ட்ரீட்மெண்ட், இன்னும் சர்ஜரிக்கு போயில்ல. ஆனா ஹீமோ கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவக்கா கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே யா ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ப்ரே பண்ணுறேன். ஓகே. ஆமென். ஆமீன் ஆமீன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாங்கள் சங்கீதம் வாசித்து துதிக்கிறதுக்காக எங்களோடு டோலி சிஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். நாங்கள் அழைப்புகளுக்கு வந்து சங்கீதத்தை வாசித்து தியானிப்போம், துதி பாடலை கேட்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord, praise the Lord, sister. எடுத்து வாருங்கள், சங்கீத பகுதி வாசித்து துதியுங்கள். நீங்கள் என்ன ஊழியருக்கான ஜெபத்தை காரண சிஸ்டர் எடுத்துட்டாங்க, நீங்க துதியுங்கள். சங்கீதத்தை ஆமென். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த வாசிக்க போற வேத வார்த்தைகள் சங்கீதம் 23 1 6 வசனம் வரை, பக்கம் 683. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தாடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாக நிலைத்திருப்பேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். நாங்க கர்த்தருடைய வீட்டுல நாங்க நிலைத்திருக்கும் பொழுது, அவரோட சமூகத்துல அவரோட பாதத்தடியில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பெரிதான காரியங்களையும் அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கிருபை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவரிலும் எல்லா ஊழியக்காரங்களும் ஜெபித்தார்கள். இருந்தாலும் யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே அவர்கள் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா, குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஐயா, ஏந்தி எங்களை உங்களுடைய சித்தத்தின்படி உருவாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி எங்களை உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, நன்றி. ஆமேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நானும் மெய் வாழ்த்துகிறேன், நன்மைகள் செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நானும் மெய் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, இயேசுவே,
நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். இயேசுவே இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி தேவா, எதிரிகள் முன்பினிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தியை ஆயத்தப்படுத்தி நன்றி நன்மைகள் செய்திடுவீர். இயேசுவே இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராதா, என்னை நான் செலுத்திடுவேன் 1000 காலம் வரை, முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். என்னை நான் செலுத்திடுவேன் 1000 காலம் வரை, முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். இயேசுவே இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. ஆமென். அவருடைய அளவில்லாத அன்பின் நிமித்தம் நாங்கள் இப்பொழுது நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல எங்களை அழைத்த அந்த மகா பிரிந்தான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். வரப்புற யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆசீர்வதித்து அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. சங்கீத பகுதி 23ஆம் சங்கீதத்தை வாசித்து துதித்து பாடிப்பாட்டினால் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். அவருடைய நாம் ஒன்றை மகிமைப்படு அப்படியாக துதித்து சங்கீதம் வாசித்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நன்றி, உங்களை ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். ஆமென் ஆமென் ஆமென். சரியாற்ற ஒன்ற நேரம் 7:29 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குடாய் கடன் சொல்ல போறோம். இந்த நாள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியை நமக்கு எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஞான பிரகாசம் ஐயா. ஆமென். தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து ஆய்த்துமாக்கு குளிர்ந்த பானம் போல இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நற்செய்தியின் வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண்போம், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வோம். இணைப்பில் இருக்கிறார்கள், அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.